ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, ஆக்சுவலி இது போட்டே ரொம்ப நாள் ஆகுது, மாதக்கணக்கில் ஆகுது. ஸோ அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமாங்கிறது ஜிமினோடைய ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் ஆர் சீரீஸ். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா போடுங்க, அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்துச்சு, பிகாஸ் நான் நடுவில் நிறைய ஷெடியூல்ஸ் டைட்டாக போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அண்ட் அதே மாதிரியே அதிகமாக வீடியோஸும் போகிறது கம்மியாயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு நான் உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சாரி அப்படி சரி, ஓகே, சாரி. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் எபிசோட் எதோடு முடிச்சிருக்கோன்னா, நீங்களும் ஜிமினும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துக்கோங்க, இல்லை எல்லாருமே கூட போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது கண்டினியூஸாக இருக்கிறது புரியும். இல்லைன்னா லைட்டாக கன்ஃபியூஷன் வரும். ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு எத்தனாவது பாட்டுன்னு சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே, இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி லைஃப் லாங், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க, ஓகேவா? அண்டு என்னது இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்ஸ்டா ஐடி அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ரெண்டுமே பயோலி இருக்குது. ஸோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ அதுக்கப்புறமா எது நடந்துச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஜிமன் இருந்துட்டு அப்படியே படுத்திருக்காரு, நீங்களும் அப்படியே படுத்திருக்கீங்க. 2 பேரும் போய் ஹக் பண்ணிவிட்டு படுத்திருக்கீங்க நீங்கள் ஜிமனோட செஸ்ட்டில். அந்த சூரியன் ஒளிக்கு ஜிமன் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, எனக்கு கல்யாணமே வேணான்னு கல்யாணம் ஆக்கிற அன்றைக்கி அழுதுட்ருந்தேன். ஆனால் இன்றைக்கி பாரு, என் மாமா கூட இந்த ஒரு நிலமையில கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு காலையில் இப்படி நான் முழிப்பேன் நான் நினச்சேன்னா நினைக்கவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டு அப்படி ஜிம்மனை பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மு இருந்துட்டு, காலைல ஏஞ்சோடனே சைட் அடிக்கிறியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அம்மா நீ எப்போ ஏஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ தான் லைட்டாக இப்படி லைட்டாக மூவ் ஆனல, அப்படியே லைட்டாக முழிப்பு வந்துச்சு. ஆனால் நான் உன்னை பார்க்கணுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிது? நீ தான் இப்போ கண்ணே திறக்கலையே. லைட்டாக கண்ணை திறந்தேன். இப்படி முட்டை கண்ணை போட்டு முருட்டி ஒட்டி பார்த்துட்ருக்கேன். ஏன் மாமனை காலையில் சைட் அடிக்கணும்னு தோணுதா? சைட் அடிச்சிட்டாலும் அப்போ வேணா 2 அடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அவனோட கைக்குள்ளே தானே இருக்கீங்க. ஸோ அப்படியே லைட்டாக இருக்கிறான். வலிக்குதா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அப்போனா லைக் ஜிம்னு வந்துட்டு ஒரு மாதிரி லைக் ரிமெம்பர் பண்ணுறான், எந்த மாதிரி கோலத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பார்த்துட்டு நேற்று நைட்டு மாமாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படி ஆலி மண்டையும் பாரு, வேணாங்க அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுவேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ குசுன்னு பேசிகிட்ருக்க? ஏன் இவ்வளோ பொறுமையாக? கீழே கேட்டுடும்ல, வேறு சைடில் போனால் கேட்கும்ல. அப்போ நைட்டு கத்தும் போது கீழே கேட்குங்கிறது ஞாபகம் இல்லையாடி பொண்டாட்டி? ஆமாம்ல, கீழே கேட்டிருக்குமா? வாய்ப்புலாம் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்? எப்படியும் யானை தூங்கியிருப்பான், அப்பா அம்மாவும் தூங்கியிருப்பாங்க, தாத்தா பாட்டி தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யார்? சரி என்ன இப்படியே இருக்கிறதா மேடம்க்கு ஐடியாவா, இல்லை போய் குளித்து ரெடியாகி போகலாம் தான். ஆனால் என்னடி வலிக்குதுடா அப்படிங்கிறீங்க. ஜிம்மினுக்கு சிரிப்பை தாங்கலை உங்களுடைய அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு, நீங்கள் சொன்ன அந்த மாடுலேஷன் பார்த்துட்டு. ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சிரிச்சிட்டு என்ன அப்படியே அக்கறையாக இருக்க மாதிரி நடிப்பு? சிரிக்காத,
சத்தியமாக சிரிக்காதடா மாமா அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு, என்னடி வாடா போடான்னு கூப்பிட்ற? ம் வாடா போடான்னு புருஷனை கூப்பிடாம வீதியில் போகிறவனை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு தான் பாரேன். அப்படியே இந்த ஒருத்தர் இருக்குள்ள அப்படியே கொட்டிச்சு இழுத்துருவோம் பார்த்துக்கோ. ஏய் போடா அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிம்முன்னு இருந்துட்டு, சரி போகலாமா? எங்கே இப்படியே வா கீழேயா? இப்படி யாராவது கூட்டு போவாங்களாடி? குளிக்கிறதுக்கு போகலாமாவா? அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுக்கிறேன். முன்னாலே இப்போ தானே வலிக்குது நடக்க முடியலன்னா. நான் நடக்க முடியலன்னா சொல்லியே, எனக்கு இவ்வளோண்டு பெயினாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு இப்படி கையில் காட்டுறீங்க, அப்படி குட்டியாக காட்டுறீங்க. சிவன் பார்த்துட்டு, ஓ உனக்கு அவ்வளோண்டு தான் பெயினாக இருக்கா, அதுக்கு மேலே இல்லையா? யாரை பார்த்து என்ன நினச்சிட்டேன், ஸ்டீல் பாடி அப்படிங்கிறீங்க. ஸ்டீல் பாடியா மேடம்? சரி ஓகே, எழுந்து நடந்து போங்க. எழுந்து நடந்து போங்களா? இப்படியே வா. ஆமாம் புருஷன் தானடி, ஏஞ்சி நடந்து போ. சி அந்த சைடு டவல் இருக்குது எடுத்து கொடு. முடியாது, அப்படியே போ. காலைல டீஸ் பண்ணாத ஜிம்னா, டவல் எடுத்து கொடு. என்னடி நானும் காலிலேருந்து பார்க்குறேன், வா போங்கிற வாடா போடாங்கிற பேர் சொல்லி கூப்பிட்ற, புருஷங்கிற மரியாதை இருக்காடி? புருஷங்கிற மரியாதை இருக்கனால தான் இவ்வளோ மரியாதையாக பேசுகிறேன். எடுத்து கொடு ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. உனக்கு என்ன நீ எடுத்துக்கோ சிவன். அப்புறம் நான் பாட்டுக்கு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிடுவேன், உனக்கு தான் மானம் போயிடும். எனக்கெல்லாம் மானம் போகாதுடி. ஐயோ உனக்கு கொன்றும் பார்த்துக்கு போயிடுது, எடுத்து தரப்போரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ எடுத்துக்கோ அப்படின்னோடனே அவன் அப்படியே படுத்துட்டான். ஸோ ஒன் சைடாக இருந்திருப்பான். ஸோ அப்படியே படுத்துட்டான். அவன் ரைட் சைடில் படுத்துருக்கான், நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்துருக்கீங்க. ஸோ படுத்த உடனே நீங்கள் வந்துட்டு அப்படியே எக்கி எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்களா. ஸோ 2 பேருமே நேக்கில் தானே இருக்கீங்க. ஸோ பாடியும் உரச ஜிம்முன்னு அப்படியே பார்த்துட்டு, அப்பா காலையிலே இன்னொரு ரவுண்டு போகும் போலையே அப்படிங்கிறான். ஆளை விட்றா சாமி அப்படின்ட்டு உங்கள் சைடில் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ உங்களுடைய சாரீ வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு 4ஆக மடித்து அப்படியே வந்துட்டு டவல் மாதிரி கட்டிட்டு அப்படியே போகிறீங்க. அந்த பெட்ஷீட் அவன் பாட்டு தள்ளிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே லைட்டாக பெயினாக இருக்குது, பட் இவங்ககிட்ட மாட்டக்கூடாது காலையிலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. ஜிம்மனுக்கா அவங்க மேலே இருக்கிற அந்த ஹிக்கி மார்க்கு, அந்த ரெட்னஸ் எல்லாத்தையுமே பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷை ஆகுது. சரி உங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் என்ன தான் இருந்தாலும் அப்படி நடந்து போகும்போது கொஞ்சம் ஷையாக தானே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டி மிரர் இருக்கும், வாஷ் பேசன் அது பக்கத்தில் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வைக்கப்பட்டுட்ருக்கீங்க. நைட்டெல்லாம் நடந்ததெல்லாம் அப்படியே ஓடுது. அவ்வளோ ஷையாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே சீக்ஸ் அப்படியே செவந்தி போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அப்படியே குளித்து முடிச்சுட்டு அப்படியே அங்கே சாரீ கட்டிக்கிட்டு அப்படியே துண்டெல்லாம் கட்டிட்டு வரீங்க. ஸோ வரும்போது அப்படியே வந்துட்டு அந்த தாலி இருந்துட்டு லைக் வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன் சைடு தான் விட்டுருப்பீங்க சாரியை. ஸோ வெளியே போய் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒன் சைடு விட்டுட்டு அப்படியே டவலை கட்டிகிட்டே வருவீங்க. வரும்போது அப்படியே ஜிம்மன் பார்க்குறான். அப்படியே சும்மா படுத்துட்டு இருந்துருப்பான், அப்படியே பார்க்குறான் உங்களை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸ்லாம் தூக்குறீங்க. அவன் எங்கள் அக்கா மக இவ்வளோ அழகாக இருப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சுடி. ஏன் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் தூரம் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? என்ன பண்ணியிருந்திருப்பேன், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி நேரத்துக்கு 4 பிள்ளை பெற்றிருப்பேன். பெப்ப 4 பிள்ளை பெக்கிறது நானாச்சு, உனக்கு என்ன தெரியும் வலி? என்னால் தாண்டி குழந்தை வருது. சி வாயை மூடுறான், காலையில் என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மன் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். பார்த்தா உங்களோட ஹிப்பில் நீங்கள் அந்த ஸ்கர்ட் கட்டியிருப்பீங்கள்ல, இன்ஸ்கர்ட்டு, ஸோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு மச்சம் இருக்குது. ஸோ அப்படியே ஜிம்மில் அது குறுகுறுன்னு பார்க்குறான். நீங்கள் பார்த்துட்டு அங்கே என்னடா குறுகுறுன்னு பார்க்குற அப்படிங்கிறீங்க. இல்லை இங்கே கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் என்னது பூச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேக வேகமாக ஓடுறீங்க. ஜிம்மில் அப்படியே அந்த மச்சத்தை பார்த்துட்டு அப்படியே இடுப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் காலையில் என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. சும்மா அந்த மச்சம் என்னை பார்த்து கிஸ் பண்ணுன்னு சொன்னிச்சா, அதான் அப்படிங்கிறான். ஐயோ
உன்னெல்லாம் கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு அப்படிங்கிறீங்க. பிச்சைமேன் வந்துட்டு, என்ன பாடுபட்ட? நேற்று தானே பட்ட. இதுக்கப்புறம் மேபி அடிக்கடி நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முதல்ல நான் ஒத்துக்கணும்ல. ஒத்துக்குவடி, நீலாம் ஒத்துப்ப, நடிக்காத. ஒத்துக்க மாட்டேன். ஒத்துப்பேங்கிறேன். சரி எப்படி ஒத்துப்பேன்? அதுவா, ஒன்றும் இல்லை. பக்கத்தில் வந்து உன்னை பேக் ஹேக் பண்ணி உன் நெக்கில் ஒரே ஒரு கிஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீ ஃப்ளாட் ஆகிடுவ. அடப்பாவி. எந்த பொண்ணுங்களாக இருந்தாலும் இந்த மூவ் எடுத்தால் கண்டிப்பாக ஃப்ளாட் ஆவாங்க தெரியுமா? ரொம்ப தாண்டா, ரொம்ப தான் அப்படியே இன்டெலிஜென்ட் நினப்பு. போய் குளிப்போ அப்படிங்கிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் தாலி முன்னாடி இருக்கோம்ல, அதோட ஜிம்மனுக்கு பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்டு நேற்று நடந்தது நினச்சி உனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவன்கிட்டே பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன, ஒன்றும் இல்லை, இரு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே டவல் கட்டிட்டு ஏஞ்சி வரான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜிம்மனுடைய பாடி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆப்ஸோட. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பா என் மாமாவா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே வந்துட்டு அங்கே குங்குமம் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே உங்கள் தாலிலையும் உங்கள் நெத்திலையும் வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜிம்மனை. பார்த்துட்டு அப்படியே அவனும் வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் அப்படியே வச்சுட்டு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இதுக்கு தான் பேஞ்சியா? 1000 விஷயம் பண்ணாலும் லைக் கிஸ், ஹக், தென் மேக் அவுட் இந்த மாதிரி நிறைய நடந்தாலும் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் கல்யாண புருஷனுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி, இது ஒரு இந்த ரொமான்ஸ் இருக்குது பாரு, அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது பார்க்கும்போது ஜஸ்ட் ரொமான்ஸா? இதெல்லாம் ரொமான்ஸே கிடையாது, இதெல்லாம் ஒரு லவ்வே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அந்த குங்குமத்தை எடுத்து அந்த தாலியில அந்த நெத்தியில் வைக்கும் போது அந்த பையனுக்கு வர சந்தோஷம், அதை வச்சு விடும்போது லைக் அந்த வச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம்லாம் இருக்குது பார்த்தியா, அதுக்கெல்லாம் எவ்வளோ கோடி கோடி காசு கொடுத்தாலும் சான்ஸே வராது, ஈடும் ஆக்காது. எனக்கு இப்போது அதை ஃபீல் பண்ணணும்னு ஆசையாச்சு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு, சரி எனக்கு இப்போ ஒன்று பண்ணணும்னு தோணுது, பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்னடி பண்ண போகிறேன்? மார்னிங்கே வா. நீ இப்போ தான் நீ குளிச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் இல்லை, இது வேற ஒன்று. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிம்மன் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஜிம்மன் பேர் பாடியாக தான் இருக்கான். ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டான் நீங்கள் ஹக் பண்ணதுமே. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு அவனுடைய நெக்கில் அப்படியே லைக் தலையை திருப்பி அவனோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கு அது வந்துட்டு நல்லா ஃபீல் ஆகுது உங்களோட லிப்ஸு. அவன் வந்துட்டு அப்படியே உங்களை வந்துட்டு பேக் ஹக் பண்ணுறான். இது வரைக்கும் தட் மீன் நீங்கள் கிஸ் பண்ணுற வரைக்கும் அவன் பேக் ஹக் பண்ணியிருக்க மாட்டான், ஒரு மாதிரி ஷாக்கில் பார்த்துருப்பான். ஸோ அவனும் வந்துட்டு ஹக் பண்ணுறான் அப்படியே. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்க மாதிரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஹக் பண்ணதே அவனோட நெக்கில் வந்துட்டு கையை சுற்றி போட்டிருக்க மாதிரி தான் ஹக் பண்ணியிருப்பீங்க எட்டி. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்மனும் பார்க்குறான். பார்த்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் சும்மா தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹிப்பை வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வலிக்குது அப்படிங்கிறீங்க. லைக் ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் லைட்டாக எழுந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே வலிக்குதுன்னு அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு, ஷோ பொண்டாட்டி இப்போலாம் தயவு செஞ்சு பேசாத, அது இந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசவே பேசாத ப்ளீஸ். ஏன் அது பேசினா என்ன சாரால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா என்ன? ஓ சத்தியமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறமா பேசாத, ஓகேவா? ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. அவன் காதுகிட்ட போய் அவன் ஏன் சொல்கிறல்லடி அப்படிங்கிறான். நீங்கள் வந்துட்டு சொன்னால் மட்டும் நாங்கள் கேட்டுருவோமா? நீங்கள் இவர் சொன்னதை அப்படியே நாங்கள் கேட்டுருணும். புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்குறோண்டி. அந்த காலம் மலை ஏறி போச்சு. இப்போ பொண்டாட்டி சொல்கிறதும் புருஷன் கேட்கணும். சரிங்க மேடம், சொல்லுங்கள் மேடம். ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு சொல்கிறது எதுவும் இல்லை.
ஏன்னா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா சொல்கிறேன் ஓகேவா. ம் ஆகட்டும் மகாராணி அப்படிங்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க, அவனும் சிரிக்கிறான். ஸோ 2 பேருக்குமே இப்போ இருக்கிற அந்த ஒரு ஃபீல் கொஞ்சம் புதுசாக இருக்குது. லைக் காலைல ஏந்திச்சு ஒரு மாதிரி அந்த ரொமான்டிக்காக இருக்குது, இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஷை ஆகுது. என்ன தான் நீங்கள் வந்துட்டு அவரை ஹக் பண்ணாலுமே உங்களுக்குமே ஷை ஆகுது. அண்டு அவனுக்குமே வந்துட்டு லைட்டாக ஷை ஆகுது. அண்ட் ஒரு பக்கம் லைக் எப்படி சொல்கிறது, சம்திங் ஏதோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு ஜிம்முன்னு வந்துட்டு சரி இரு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிட்டான். நீங்கள் வந்துட்டு சரி மாமா நீ குளிச்சிட்டா நான் கீழே போகிறேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிட்டான். நீங்களும் கீழே போயிட்டீங்க. ஸோ கீழே போயிட்டு அங்கே பார்த்தா அவங்க அத்தை அவங்க அத்தை, சித்தி, உங்கள் அம்மா, உங்கள் பெரியம்மா, உங்களுடைய பாட்டி இவங்க எல்லாருமே இருந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ சொல்லியிருக்கேன்ல உங்களது வந்து நான் பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு. ஸோ சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு வர நேரத்தை பாரு, இதான் வர நேரமாடி அப்படிங்கிறீங்க. தட் மீன் உங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் நீ மட்டும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு சீக்கிரமாக வந்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே முனவுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி முனவுற, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுடைய சித்தப்பா பையனுடைய ஒய்ஃப் இருப்பாங்கள்ல கொரியாவிலேருந்து. ஸோ அவங்களுக்கு நான் ஏதோ பேர் வச்சேன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்கே தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவன் பேர் அர்ஜுன்னு நினைக்கிறேன். ஸோ அர்ஜுனோட ஒய்ஃப் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் உங்களை பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு நல்லாவே பேசுகிறாங்க. ஆக்சுவலி அவங்க தமிழும் வந்துட்டு பேச கற்றுக்கிட்டாங்க. ஸோ தமிழும் வந்துட்டு நல்லாவே பேசுவாங்க. ஸோ நீங்கள்லாம் அப்படியே பேசிட்டு அப்படியே சமைச்சிட்ருக்கீங்க. இந்த பக்கம் இருந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு குட்டி பிசாசு இப்போ தான் ஏஞ்சிருந்தியா அப்படின்னு உங்களை அடிக்கிறான். நீங்கள் எதுக்கு அடிக்கிற அப்படிங்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஏன்டி எப்போவும் அடித்து தானடி விளாடுவேன், இப்போ என்னடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவன் பார்த்துட்டு என்ன இன்னைக்கு இந்த பைத்தியம் வித்தியாசமாக இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு அர்ஜுனோட ஒய்ஃப் இருந்துட்டு உங்களுடைய ஷோல்டரில் வந்துட்டு அதாவது உங்கள் ப்ளவுஸ் கிட்ட அந்த அந்த எண்டு இருக்கும்ல, ஸோ அதுக்கும் அந்த ப்ளவுஸ்க்குள்ளேயும் வெளியும் சென்டரில் வந்துட்டு ஒரு ஹிக்கி மார்க் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அவங்க பார்த்துட்டு வயன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நேற்று நைட் ஏதாவது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நடந்துச்சா? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஏன் கேட்குறீங்க? இல்லை உங்கள் ஷோல்டரில் ஹிக்கி தெரியுது அதான். அப்படியே நீங்கள் கை வச்சுட்டு ஒரு மாதிரி டக்குனு ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. அப்படின்னு நீங்கள் மண்டையாட்டுறீங்க. அந்த பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறா. அதை வந்துட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாச்சு 2 பேருக்கு, ஏன் 2 பேரும் மண்டையை ஆட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஷோல்டர்லேயே உங்கள் கை வச்சிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி ஆச்சு, ஷோல்டர் வலிக்குதா? இல்லைம்மா ஷோல்டர்லாம் வலிக்கல, நான் கொஞ்சம் ரூமுக்கு போயிட்டு வரட்டா? நல்லா தானடி இருந்தா, அதுக்குள்ளே உனக்கு என்னடி ஆச்சு? என்னாச்சு சொல்லு, கையெடு. இல்லைம்மா வேணாம் நான் ரூமுக்கு போகிறேன். அப்போ உங்கள் அத்தை வந்துட்டு என்னாச்சு என் கையெடு. இல்லை ஒன்றும் இல்லை இப்போ கை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்துட்டு கை எடுத்து விட்றாங்க. அங்கே அதை பார்த்தா அந்த ஹிக்கி வந்துட்டு நோட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக தலையை கீழே குனிஞ்சிருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு சரிடி நீ ரூமுக்கே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இதைத்தானே நான் அப்போவே சொன்னேன், என் மானத்தை வாங்கிட்டல்லடி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாட்ட நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. உங்கள் அத்தையும் அப்படியே உங்கள் அத்தைக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஆயிடுச்சு. அவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓயன் தெரியாமல் அட போத்த அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. அப்போ உங்கள் பெரிய மாமா வர்றாரு, அதாவது ஜிம்மனுடைய அண்ணன். அவர் வந்துட்டு ஒயன் தங்கம் என்னாச்சு, ஏன் தங்கம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, போய் உங்கள் பொண்டாட்டிகிட்டே கேளு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன எதுக்கு வம்பு இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி கிச்சன் ரூமில் இருந்து சத்தம் வருது. ஸோ ஓகே டார்மிஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிவிடுங்க. ஓகே, லவ் யூ, பாய். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.